ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 10 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில யூஜி இத்ததாரி உடம்புல சுகுணா பூந்த மாதிரி நம்ம ஹீரோ உடம்புல உல்ஃபு பூந்து பட்டாய கிளப்பி அந்த ஹைனா மாஸ்டரை சொட்டையை முடிச்சு போட அந்த உல்ஃபு அந்த செத்து போன ஹைனா மாஸ்டரை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. ஜின்வுவோட ஃபேன்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த உல்ஃபு அந்த செத்து போன கழுதுப்புலி மாஸ்டர் கிட்ட ரொம்ப சோகமா இருக்கும். அதோட பாசத்தை அது வெளிக்காட்டிட்டு இருக்கும் போது அதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே தெரியாது. அது ரொம்ப தனித்து விடப்பட்ட மாதிரி சோகமா இருக்கும். அது அவ்வளவுதானா, என் வாழ்க்கை அவ்வளவுதானன்ற மாதிரி ரொம்ப சோகமா இருக்க நம்ம ஹீரோவும் அதுக்கு பின்னாடி நின்றுட்டு பாத்துட்டு இருப்பாரு. இந்த உல்ஃபு ரொம்ப சோகமா இருக்கு, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வெறும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான் பாருங்க, சின்னையா வேற லெவல் பண்ணிட்டீங்க போங்க, சும்மா மாஸ் காட்டிட்டீங்க சின்னையா, ஃபர்ஸ்ட் மட்ரு நீங்க வேற லெவல் சின்னையா அப்படின்னு பெரு பாராட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ ரொம்ப சீரியஸா இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ பெரு பார்த்து சொல்லுவான், பெரு நீ முதல்ல அந்த கழுதுப்புலி மான்ஸ்டரை பார்க்கும்போது அதுகிட்ட இட்டாரியத்தோட பவர் இருக்குன்னு கண்டுபிடிச்சதானே. நானும் அந்த உல்ஃபும் ஒன்னு சேர்றதுக்கு முன்னாடி அதோட பழைய மெமரியை நான் பார்த்தேன். அந்த இடத்துல நிறைய மனுஷங்க ரொம்ப வித்தியாசமா இருந்தானுங்க. அவனுங்க தலைக்கு மேல ஒளிவட்ட மாதிரி ஏதோ ஒண்ணு பிரகாசமா இருந்தது. அவனுக்கு திடீர்னு ஒரு ஸ்டோன் எடுத்து அந்த கழுதுப்புலி மான்ஸ்டர் கண்ணுல சொருனானுங்க. சொருனதுக்கு அப்புறம் அந்த கண்ட்ரோல் ஃபுல்லா அவனுங்க கையில போயிடுச்சு. அது இந்த உல்ஃபை பாதுகாக்கணும்ன்றத மறந்துட்டு அந்த உல்ஃபை இதுவே கொல்ல ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு அவனுங்க பவர்ஃபுல்லா இருக்கானுங்கன்னா அப்போ அவனுங்க தான் இட்டாரியமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு பேரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா அவனுக்கு இட்டாரியம்ல சின்னையா, இட்டாரியம் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. என்னோட வாத்தியார் ஷேடோ மோனார்க் ஜின்வு அவரை தாண்டி வர முடியாது சின்னையா. இவனுக்கு இட்டாரியத்தோட அப்ரசண்டிங்க சின்னையா. இவனுக்கு பூமிக்கு வந்து அந்த இட்டாரியமோட பவரை இந்த பூமி ஃபுல்லா பரப்பி அதோட பவரை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணுக்காக பண்ணுவானுங்க சின்னையா. இவனுக்கு எல்லாம் இட்டாரியம் கிடையாது, இவனுக்கு எல்லாம் அப்ரசண்டிங்க சின்னையா அப்படின்னு நம்ம பேரு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், அப்படின்னா அந்த இட்டாரியமோட அப்ரசண்டிங் எல்லாம் இந்த பூமிக்குள்ள ஏற்கனவே வந்துட்டாங்களா, அவனுக்கு என்ன பண்ண போறானுங்க, எனக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி நான் அதெல்லாம் எடுக்கிறது, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, என்ன பண்றது, ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம வெறும் சின்னையா அதுக்கு ஒரு வழி இருக்கு சின்னையா அப்படின்னு வெறும் சொல்லுவானா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ என்னடா சொல்ற, உண்மையாலுமா அதுக்கு ஒரு வழி இருக்கா, என்ன வழி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு வெறும் சொல்லுவான் பாருங்க, சின்னையா ஐயா மண்டைக்கு மேல பாருங்க சின்னையா பல்ப் எரியுதா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சின்னையா, என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு அர்த்தம் சின்னையா. அது என்ன ஐடியானா, நான் அந்த கழுதப்புலி உடம்ப சாப்பிட்டேன்னா அதோட நினைவுகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுனியா. அது இட்டாரியத்தை பார்த்தது, அது என்னென்ன பார்த்ததுன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம என்னோட மானா பவரும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சின்னையா. அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் சின்னையா, ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அப்படின்னு நம்ம பேரு ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவோ என்னடா சொல்ற, உங்ககிட்ட இந்த மாதிரி பவர்லாமா இருக்குது, ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்புறம் இந்த பக்கம் பாப்பாரு. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா பாப்பாரு பாருங்க. என்னடா பாக்குறாருன்னு பார்த்தா அந்த உல்ஃப் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த கழுதுப்புலி பக்கத்திலேயே ரொம்ப சோகமா அதை மோப்ப முடிச்சுட்டே நிக்கும் பாருங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு அதுகிட்ட போலான்னு பாப்பாரு. அது ஒரு மாதிரி நம்ம ஹீரோ சைடால பாத்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அப்படி அந்த உல்ஃப் கிட்ட போய் நீ என் கூட வந்துறியா, உனக்கு தான் இப்ப யாருமே இல்லையே, உனக்கான இடத்த நான் காட்டுறேன், உன்னை நான் பாத்துக்கிறேன், நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பாசமா கேட்க அந்த உல்ஃப் அப்படியே முறைக்கிற மாதிரி காட்டுவாங்க பாருங்க. அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே அதை பாசமா பாத்துட்டு இருப்பாரு. என்னடா நடக்க போகுது அப்படின்னு பாத்துட்டு இருந்தா அந்த உல்ஃப் டக்குன்னு நம்ம ஹீரோ போய் நாய்க்குட்டி மாதிரி மூஞ்ச நக்க ஆரம்பிச்சிரும். பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. யாரெல்லாம் பெட்டுல வரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ரெட் காட்டினா கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த ஷேடோ டஞ்சன் கீயை போட்டு அந்த டஞ்சன் கிட்ட ஓபன் பண்ணுவார் பாருங்க. அது சும்மா பயங்கரமா ஓபன் ஆகி நிக்க நம்ம ஹீரோவும் அந்த உல்ஃபும் அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பி பெரு கிட்ட சொல்லுவார் பாருங்க, பெரு நான் இங்க உள்ள போறோம், நீ சீக்கிரம் உன் வேலையை முடிச்சிட்டு வரியா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம பெருவ ஹீரோ பார்த்து சொல்லுவான் பாருங்க, சின்னையா என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா சின்னையா, நான் வந்துடுறேன் சின்னையா, நீங்க போங்க சின்னையா அப்படி சொல்லிட்டு இருக்க. அங்க சீனை கட் பண்ணா உள்ள அந்த ஷேடோ டஞ்சனுக்குள்ள காட்டுறாங்க. அந்த இடமே சும்மா பயங்கரமா இருக்கு. உடஞ்சு போன பில்டிங்கும் ஏதோ பாறை எல்லாம் நீட்டா நீட்டிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ பெரு அந்த உல்ஃப் எல்லாருமே ஒன்னா நடந்துட்டு இருப்பாங்க. பெரு அவனோட வேலையை முடிச்சுட்டு உள்ள வந்துட்டான் போல. அடுத்து நம்ம பெரு ஹீரோ கிட்ட கேட்பான் பாருங்க, சின்னையா நீங்க எதுக்காக சின்னையா இப்ப இந்த ஷேடோ டஞ்சனுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு பெரு, நான் இந்த உல்ஃபை இங்கே தங்க வைக்கலான்னு இருக்கேன் அப்படி சொல்லுவாரா. அதை கேட்டுட்டு பெருவோ என்ன சின்னையா சொல்றீங்க, இந்த ஷேடோ டஞ்சன்ல இந்த உல்ஃபை தங்க வைக்க போறீங்களா
அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நானும் அந்த உல்ஃபும் ஆல்ரெடி கூட்டாளி ஆயிட்டோம், அது எப்படி நான் அதை தனியா விட்டுட்டு வர முடியும், அது பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு தெரியுமா, இப்ப அதை பாத்துக்கிறதுக்கும் ஆள் கிடையாது, அது தனியாலாம் நிக்கும், அது தங்கறதுக்கும் இடமே கிடையாது, அதை எப்படி நான் விட்டுட்டு வர முடியும் பெரு, எனக்கும் அந்த உல்ஃபை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க திடீர்னு அந்த உல்ஃபு பயங்கர கோவமா தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கும். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா டக்குனு ஸ்கிரீன் பாப்பாகி சொல்லும் பாருங்க, நீங்க அந்த உல்ஃபுக்கு பேர் வைக்கணும்னு அது கேக்குது, நீங்க அந்த உல்ஃபுக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவோ, என்னது நான் உனக்கு பேர் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, நான் நேத்து வேலையில பட்டதாரி படம் பார்த்தேன், அதுல தனுஷ் அவரோட நாய்க்கு ஹாரி பாட்டர்னு பேர் வச்சாரு, அதே பேரை வச்சிடலாமா, சரி அதே பேரை வச்சிடலாம், இனிமே உன்னோட பேரு ஹாரி பாட்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு பேரு சொல்லுவான் பாருங்க, என்னோட வாத்தியாரும் சின்னையாவும் எதுல ஒத்து போறாங்களோ இல்லையோ இந்த பேரு வைக்கிற விஷயத்துல 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அந்த உல்ஃபு அந்த பேரை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க, பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கும். இனிமே அந்த உல்ஃபோட பேரு ஹாரி பாட்டர். அடுத்து நம்ம ஹீரோ, ஹாரி பாட்டர் போய் காட்டுக்குள்ள போய் சுத்தி பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்ல ஹாரி பாட்டரோ சும்மா ஜாலியா எகிரி குச்சி ஓடி போயிட்டு இருப்பான். அங்க ஒரு மரம் இருக்கும் பாருங்க, அந்த மரத்துல நோண்டிட்டு ஏதோ ஒண்ணு பாத்துட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ பெரு கிட்ட கேட்பாரு, பெரு ஹாரி பாட்டர் எதை சாப்பிடுவான் அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம பெரு சொல்லுவான், சின்னையா அவன் ஒரு மேஜிக் பீஸ் சின்னையா, அப்படின்னா அவன் வேட்டையாடி தான் சாப்பிடுவான் சின்னையா, அது சாதா உயிரா இருந்தாலும் சரி மேஜிக் பீஸ்டா இருந்தாலும் சரி அதை வேட்டையாடி அவன் சாப்பிடுவான் சின்னையா அப்படின்னு பெரு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஓஹோ அப்படின்னா சரி நல்லதா போச்சு, இங்க நான் நிறைய காப்ளினை விட்டு வச்சிருக்கேன், அவனுங்க எல்லாத்தையுமே நம்ம ஹாரி பாட்டரை வச்சு கிளியர் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா ஸ்டைலா சொல்லிட்டு இருக்க. இங்க மரத்துக்கு முன்னாடி ஒரு காப்ளின்னு கையில கோடாரி வச்சுட்டு செம கோவத்தோட நின்றுட்டு இருக்கும். அப்படி அடுத்த சீன்ல நம்ம ஹாரி பாட்டர் அப்படி வாய பொளந்துட்டு ஆக்ரோஷமா வருவான் பாருங்க. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அங்க இருக்க காப்ளினோட கழுத்தை ஒரே கடிச்ச கடியில அதோட தலை தனியா பறந்து போயிட்டு இருக்கும் பாருங்க. அதுக்கு பின்னாடி இன்னும் 2 காப்ளின் ஓடி வருவானுங்க. அவனுங்க நம்ம ஹாரி பாட்டர் அட்டாக் பண்ண வருவானுங்க பாருங்க. நம்ம ஹாரி பாட்டர் அவனுங்களை வேட்டையாடுறதுக்கு ரெடியா சண்டை போட்டுட்டு இருக்கும். அத நம்ம ஹீரோ மரத்து மேல உட்காந்துட்டு நல்ல என்டர்டைன்மெண்டா பாத்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ ரன்னிங் கமெண்ட்ரி வேற கொடுப்பாருங்க. டேய் ஹாரி பாட்டர் இப்படி போ அப்படி போ, அவன் காலை தூக்குறான் பாரு, அவன் தொடரே கடி வேற லெவல் பண்றடா ஹாரி பாட்டர், சீக்கிரம் அவனை முடிச்சிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அடுத்து சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாப்பப் ஆகி உங்களுக்கு ரிவார்டு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு ரிவார்டு ஸ்டேட் பாயிண்ட் பிளஸ் 5 கிடைச்சிருக்கு, உல்ஃப் அசாசின் டைட்டில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ, அட என்னடா நான் ஹைனாவலடா கொன்னேன், ஹைனா அசாசின் தானே கிடைக்கணும், அது என்ன உல்ஃப் அசாசின் கிடைச்சிருக்கு அப்படி நம்ம ஹீரோ மண்டைய சொல்லிட்டு இருக்க. அதுக்கு பேரு சொல்லுவான், சின்னையா ஃப்ரீயா விடுங்க சின்னையா, ஏன் சின்னையா டென்ஷன் ஆறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த ஏன் மண்டையில ஏத்துக்கிறீங்க, இது வெறும் டைட்டில் தான் சின்னையா, அட விடுங்க சின்னையா அப்படின்னு நம்ம பேரு சொல்லிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோ ஒரு ஸ்கிரீன் பாப்பப் ஆகி நம்ம பெரு கிட்ட சொல்லுவாரு பாருங்க, பெரு இங்க பாரு இதுல என்ன போட்டிருக்குன்னு பாரு, நான் இன்னும் மிச்சம் இருக்கிற 7 மோனார்க்கோட வாரிசை கண்டுபிடிச்சு அவங்கள நான் என்னோட டீம்ல சேர்த்துக்கணுமா, இந்த சிஸ்டத்துக்கு என்னடா வேணும், ஏன் என்ன போட்டு பாடா படுத்துது, இதுக்கு என்ன வேணும்னு கேட்டு சொல்லுடா, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது ரொம்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு நம்ம பேரு சொல்லுவாரு, சின்னையா இந்த சிஸ்டம் என்னோட வாத்தியாருக்கு வந்த சிஸ்டம் மாதிரி கிடையாது சின்னையா, இதுல என்னோட வாத்தியாரு ரொம்பவே சேஞ்ச் பண்ணி உங்களுக்காக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இது உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரியும் உங்களுக்கு டெவலப் பண்ற மாதிரி இருக்கு சின்னையா, இதுல இருக்கிற கெட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே எடுத்துட்டு உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ற மாதிரியே என்னோட வாத்தியார் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காரு சின்னையா அப்படின்னு பேரு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவோ, என்ன பேரு சொல்ற, கெட்ட விஷயம் பண்ணுமா, அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு பேரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா நம்ம கொஞ்சம் பிளாஷ்பேக்கு போறோம், அப்படியே மேல பாருங்க அப்படி சொல்லிட்டு பிளாஷ்பேக்கு சொல்லுவான் பாருங்க. நம்ம பேரு பழைய சேலம் மோனார்க்கு ஆஸ்பான்ற ஒருத்தர் அவரோட அடுத்த வெசலா என்னோட வாத்தியார் சங்ஜின்வை சூஸ் பண்ணாரு. அவர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்காக ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்காக ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒருத்தங்கிட்ட போனாரு. அந்த ஆர்கிடெக்ட் என்னோட வாத்தியார் சங்ஜின்வுக்காக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்தான். ஆனா அந்த சிஸ்டத்துல நிறைய கோல்மால் பண்ணி தான் கொடுத்துருக்கான். என்னோட வாத்தியாரை ஓரளவுக்கு டெவலப் பண்ண வச்சுட்டு அவரை நேர்ல வர வச்சு அவரோட ஆத்மாவை அழிச்சு அந்த சேடம் மோனார்க்கு ஆஸ்பானோட ஆத்மாவை இந்த பூமிக்கு கொண்டு வரதுக்காக திட்டம் போட்டான். ஆனா என்னோட வாத்தியார் தான் வாத்தியாராச்சே, அவரை கொல்ல முடியுமா, தன்னை கொல்ல நினைச்ச அந்த ஆர்கிடெக்ட சும்மா துண்டு 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 துண்டா வெட்டி கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, அவர்தான் அடுத்த சேடம் மோனார்க் சஞ்சின் வு.
இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே அவர் அளவுக்கு சக்தி வேற யாருக்கிட்டையுமே கிடையாது. என்னோட வாத்தியார் ஷேடோ மோனார்க் சஞ்சின் வு அந்த லெவலப் சிஸ்டத்தெல்லாம் கடந்து ஒரிஜினல் ஷேடோ மோனார்க்காவே மாறிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, அவருக்கு லெவலப்ன்ற ஒரு விஷயமே தேவைப்படாது. ஏன்னா அவர் எப்போதுமே வேற லெவல் ஷேடோ மோனார்க் சஞ்சின் வு அப்படின்னு நம்ம பேரு மாசா சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. யாரெல்லாம் நம்ம ஷேடோ மோனார்க் சஞ்சின் வு பக்கா மாசுன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பெரு கிட்ட கேப்பாரு பாருங்க, அப்படின்னா பெரு இந்த சிஸ்டம் என்ன அடுத்த ஷேடோ மோனார்க் ஆக்கதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா அப்படி கிடையாது சின்னையா, நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. எப்படி இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாரோ, எப்படி ஒரே ஒரு தளபதியோ, அதே மாதிரி ஒரே ஒரு ஷேடோ மோனார்க் தான். அவர் என்னைக்குமே என்னோட வாத்தியார் சஞ்சின் வு தான் சின்னையா, அவர் மட்டும்தான் ஒரே ஒரு ஷேடோ மோனார்க் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. சும்மா மாசா இருக்கும். அப்புறம் பெரு சொல்லுவான், சின்னையா நான் இந்த சிஸ்டத்தை நம்புறேன் சின்னையா, இந்த சிஸ்டம் உங்களை வழி நடத்தும், ஒரு கைடு மாதிரி. இதை உங்களை டெவலப் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே கொடுத்து உங்களை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆக்கும் சின்னையா. அதனால இதுல என்னென்ன இருக்கோ நீங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சின்னையா, இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சின்னையா அப்படின்னு பெரு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ, ஓ அப்படியா, அப்படின்னா இந்த சிஸ்டத்தோட வேலையே என்ன டெவலப் பண்ணணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் விண்டோவை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பப் ஆகும் பாருங்க. அதுல ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் ஆயிருக்கும். அதுல நம்ம ஹீரோட பேரு லெவல் 16ல இருப்பாரு, ஃபேட்டிக்கு 0ல இருக்கும், கிளாஸ் ஒண்ணுமே இருக்காது, டைட்டில் வந்து உல்ஃப் அசாசின்ல இருக்கும், எல்லாமே கொஞ்சம் கம்மியாவே இருக்குமா, கிளாஸ்ல ஒண்ணுமே இருக்காது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, நான் எல்லா மாச கூட சண்டை போட்டாலும் புது ஸ்கில் எல்லாம் கத்துக்கிட்டாலுமே என்னோட லெவலும் சரி என்னோட பவரும் சரி எதுவுமே ஏற மாட்டேங்குது, நான் இன்னும் வீக்கா தான் இருக்கிறேன், நான் என்ன பண்றது, நான் அந்த சிஸ்டத்துல உள்ளது எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த கழுதப்புலி மாஸ்டர் கூட சண்டை போடும்போது கொஞ்சம் நான் இறந்திருப்பேன், ஹாரி பாட்டர் மட்டும் என் கூட சேரலனா கண்டிப்பா நான் அந்த இடத்துல தோத்துருப்பேன், நான் இன்னும் வீக்கா தான் இருக்கேன், நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இந்த சிஸ்டத்துல சொல்ற எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணணும், அதுல உள்ள டாஸ்க் எல்லாத்தையுமே முடிச்சு முதல்ல என்னோட அப்பா அம்மாவை நான் கண்டுபிடிக்கணும், அந்த இட்டாரியம் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும், அப்படின்னா தான் நான் என்னோட பவரை ஏத்த முடியும், அதுக்கு வேற வழி இல்ல, வா பெரு நான் டாஸ்க் எல்லாம் முடிக்க போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மரத்துல இருந்து குதிச்சு போக, அப்புறம் நம்ம ஹீரோ பெரு கிட்ட கேட்பான், ஆமா பெரு நீ அந்த கழுது புளியை சாப்பிட்டு அதோட நினைவெல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொன்னியே, அந்த நினைவுல இட்டாரத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா பாத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ பெரு கிட்ட கேட்க, பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா அதுல இட்டாரியத்தை பத்தி எதுவுமே இல்ல சின்னையா, அந்த நினைவு எல்லாமே அழிஞ்சு போயிருந்துச்சு, இட்டாரியமை பத்தி அதுல எதையுமே கண்டுபிடிக்க முடியல சின்னையா அப்படின்னு பெரு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க, என்ன பேரு சொல்ற, அதுல வேற ஒண்ணுமே இல்லையா, இட்டாரியத்தை பத்தி எதுவுமே இல்லையா, வேற ஏதாச்சும் இருந்துச்சா, ஒரு குழுமே இல்லையா, எப்படி பேரு ஒண்ணுமே இல்லாம இருக்கும், ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம பேரு சொல்லுவான், சின்னையா ஒரு விஷயத்த நான் பார்த்தேன், அங்க நிறைய மனுஷங்க அந்த ஹைனா கில்ட உருவாக்குனவங்க அங்க இருந்தானுங்க, மனுஷங்க எல்லாத்தையுமே கடத்திட்டு வந்தானுங்க, அங்க அந்த கழுதுப்புலி மான்ஸ்டரும் நின்றுட்டு இருந்துச்சு, அது மனுஷங்களை கடத்திட்டு வந்ததை பார்த்துட்டு இருந்துச்சு, அந்த ஹைனா கில்ட உருவாக்குன கில்டு அங்கதான் இருந்துச்சு, அந்த ஹைனா கில்ட உருவாக்குன கில்டோட பேரு அப்படின்னு பேரு சொல்ல வருவான் பாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேப்பான், அந்த கில்டோட பேர் என்னடா சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேப்பான் பாருங்க. அதுக்கு நம்ம பெரு சொல்லுவான் பாருங்க, அந்த கில்டோட பேரு ரீப்பர். அந்த ரீப்பர் கில்டுக்கு போய் நம்ம விசாரிச்சோம்னா இந்த இட்டாரியத்துக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம், அது என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் சின்னையா அப்படின்னு பெரு சொல்லிட்டு இருக்க, அந்த ரீப்பர் பில்டிங்கை காட்டுவானுங்க பாருங்க. அந்த பில்டிங்கை காட்டிட்டு அப்படியே ஒரு ஆபீஸ்க்குள்ள காட்டுவாங்க, அங்க ஒரு போன் அடிக்கும், அந்த போனை ஆபீஸ்ல உட்காந்துருக்க ஒருத்தன் அட்டன் பண்ணிட்டு பேசுவான் பாருங்க, ஹண்டரு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, சவுத் ஈஸ்ட் ஏரியால நீ ரைடுக்கு அப்ளை பண்ணியா இல்லையா, அதை பண்ணாம நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, போனுக்கு அந்த பக்கம் இருக்கிறவன் சொல்லுவான் பாருங்க, டேய் இப்ப அது ரொம்ப முக்கியமா, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா, நியூஸ் பாக்குறியா இல்லையா, ஹைனால ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த பக்கம் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கவன் சொல்லுவான் பாருங்க, டேய் என்னடா ஹைனா கீனா, அது ஜூல இருக்கும்டா, அதுக்கு பேரு கூட சுப்பிரமணி, லியோல விஜய் கூட அந்த பேர் தான் வச்சாரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அந்த பக்கம் போன்ல பேசுறவன் செம்ம கடுப்பாயிருவான், டேய் என்னடா பேசிட்டு இருக்க, லூசு மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கிற, முதல்ல இந்த மாதிரி காமெடி பண்ற நிப்பாட்டிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு ஒழுங்கா கேளுடா அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு இந்த பக்கம் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கவன் சொல்லுவான், டேய் இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசக்கூடாது சரியா, யாருக்கிட்ட பேசுறோன்னு பார்த்து பேசணும், நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அந்த பக்கம் போன்ல இருக்கவன் சொல்லுவான் பாருங்க, டேய் விளக்கண்ண
நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு மூடிட்டு கேளு. அங்க நீ ஹைனா கிரில பண்ண வேலைத்தனம் எல்லாம் ஹண்டர் அசோசியேஷனுக்கு தெரிய வந்துருச்சு. அவங்க வந்து உன்கிட்ட நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்பானுங்க. நீ ரெடியா இருந்துக்கடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கவன் சொல்லுவான் பாருங்க, சாலா நீ யாருடா? அவனுங்க வந்து கேள்வி கேட்டா எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க எதை பத்தி பேசுறீங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவேன். மேலும் மேலும் அவங்க ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணாங்கன்னா நான் என்னோட வக்கீல வச்சு ஹேண்டில் பண்ணிடுவேன்டா. என்கிட்ட எவ்வளவு வக்கீல் இருக்காங்க தெரியுமா, இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து போனுக்கு அந்த பக்கம் யார் பேசுறாங்கன்னு காட்டுறானுங்க, முதுகதாங்க காட்டுறானுங்க. அவன் இந்த எஸ்ராங்க அன்ட்ரு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, வில்லு விடுறவன், அவன் தான் பேசுறான் போல. அவன் அடுத்து அந்த போனுக்கு அந்த பக்கம் இருந்து பேசுவான் பாருங்க, டேய் நீ ரொம்ப கான்பிடண்டா பேசிட்டு இருக்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சட்டம் வேணா வீக்கா இருக்கலாம், நீ சட்டத்துல வக்கீல வச்சு தப்பிச்சுட்டு வந்துடலாம். ஆனா ஹண்டர் அசோசியேஷன் சேர்மேன் சவுல் இருக்கான் பாரு, அவன் கொஞ்சம் மென்டல். எப்ப என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அவன் கேக்குற கேள்விக்கெல்லாம் உன்னால பதில சொல்ல முடியாது ராஜா. அதனால நான் சொல்றத கேளு. நீ அங்க செஞ்ச தப்ப எல்லாத்தையுமே சரி பண்ணிரு, நான் திரும்ப வர்றதுக்குள்ள. உனக்கு புரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவான் போன. அவன் போனை கட் பண்ணோன்னு இந்த பக்கம் ஆபீஸ்ல இருக்கிறவனும் செம்ம டென்ஷன் ஆயிருவான். அவனுக்கு என்ன தைரியம், அவன் பேசி முடிச்சுட்டு கட் பண்ணிட்டானா, அவ்வளவு திமிரா அவனுக்கு. அவன் பேசி முடிச்சோன்னு கட் பண்ணிடுவானா. என்கிட்ட டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பைய இப்ப அவனுக்கு எஸ் ரேங்க் பவர் கிடைச்சோன்னு அவ்வளவு திமிரா அவனுக்கு. அந்த திமிர அவன் என்கிட்டயே காட்டுறான். அவன் அவ்வளவு பெரிய ஆளா? கத்திட்டு அந்த டேபிள போட்டு அடிச்சு நொறுக்குவான் பாருங்க. அந்த டேபிள் சல்லி சல்லியா நொறுக்கி போயிரும். அந்த உடஞ்ச டேபிள்லாம் கீழே இருக்க அவன் நின்னுட்டே சொல்லுவான் பாருங்க, எவனோ ஒருத்தன் அந்த கழுத புலி மாஸ்டரையே கொன்னுட்டு என்னோட ஹைனா கில்டவே காலி பண்ணிட்டானா. அங்க உயிரோட இருந்தவங்க சொன்ன தகவல் படி அவன் ஒரு சின்ன பையன், அதுவும் ஒரு கருப்பு கலர் மாஸ்க போட்டுட்டு என்னோட ஹைனா கில்டவே காலி பண்ணிருக்கான், எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிருக்கான். அந்த பொடி பையனை நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டைக்குள்ள இருந்து ஒரு கோழி குண்டு மாதிரி எடுப்பான் பாருங்க. அப்பந்தாங்க அவனோட முகத்தையே காட்டுறாங்க. அவனை பாருங்க, யோ சித்தப்பு நீ என்னையா இங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இவனை யாரும் தெரியுதா உங்களுக்கு? இவன் தாங்க சீசன் 2ல வந்திருப்பானே, நான் மாடலிங்க விட்டுட்டு ஹண்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் கொடுத்துருப்பானே. அப்ப கூட நம்ம சேடம் மோனாக் ஜின்வு அங்க வந்து சேர்மன் கோவா பாப்பாரு. சேர்மன் கோ நம்ம சேடம் மோனாக் ஜின்வை பார்த்து உங்க பவரை காட்டுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம சேடம் மோனாக் ஜின்வு அராய்ஸ் அப்படின்னு சொல்லி சேடவெல்லாம் எழுப்பி பங்கம் பண்ணிருப்பாரு இல்லைங்களா. அந்த சீன்ல வந்திருப்பான் பாத்தீங்களா, அவன் தாங்க இவன். காமெடி பீஸா இருந்தவன் இப்ப வில்லனா மாறிட்டான் போலயே. கையில அந்த கோழி குண்டு வச்சுட்டு சொல்லுவான் பாருங்க, அந்த கோழி குண்டுக்குள்ள ஏதோ பவுடர் மாதிரி இருக்குங்க, அதை வச்சுட்டு சொல்லுவான் பாருங்க, இதுதான் ஹண்டர் பவரை தூண்டுற ஸ்டார் பவுடர். இந்த தொழில் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், சாலா என்னை எவனாலையும் தடுக்க முடியாதுடா. நான் தான் அங்க கிங்கு, என்னை எவனாலையும் இக்னோர் பண்ணவே முடியாது. என்ன அசைச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்கடா. லட்டுல வச்ச நினைச்சாதா நட்டுல வச்சேன் அப்படின்ற மாதிரி கையில லட்டு மாதிரி உருண்டை அவனை வச்சுட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இவன் போக போக என்னென்ன பண்ண போறானோ, நம்ம ஹீரோ சூகோக்கும் இவனுக்கும் இடையில அடுத்தடுத்து என்னென்ன சம்பவம் நடக்க போகுது அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது. பழைய கேரக்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து யாரெல்லாம் வரப்போறாங்களோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு யார் ஆவலா இருக்கீங்களோ கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட போன வீடியோ பிடிச்சி எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்கள நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். சாம் அவர் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. அவரோட அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். சுரேஷ்குமார், எழிலரசன், மணிகண்டன், அர்னேஷ், மோகன் சுரேஷ், வேலேஷ், ஹரிஷ் ராஜா, ஜோயல், தருண் ஆர், முகேஷ், ராகுல் சத்யபாமா, டில்லி கணேஷ், மோனிஷ், சிவன்குமார், சர்வின், ஆதித்யா, ஹரி பிரகாஷ், யூசுப், முகமது சல்ஹான், கேசவா, ஜான் ரிப்சன், விஜயசாரதி, மிஸ்டர் நோப் கேமிங், வசந்தகுமார், லோகேஸ்வரன் லோகேஷ், திவாகர் திவா,
MRL Gaming 8168, முருகன் அவர் பேர் லிங்கேஷ், RK சரண், கோபாலகிருஷ்ணன், ரவிக்குமார், சுதர்சன், திருசெல்வம், TTS ஸ்டார் கேமர் எடிட்டிங். எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.